மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 100. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போலாக்கினேன். ஏசாயா 50:7. உலகத்தின் பார்வையில் கிறிஸ்தவனின் பாதை சமாதானமற்றதாக தோன்றுகின்றது. காரணம், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அடிக்கடி சீற்றம் நிறைந்த பிரயாணத்தையே மேற்கொள்ளுகின்றனர். ஆனால் நம்முடைய இருதயங்கள் விசுவாசத்தின் வாயிலாக கிறிஸ்துவில் தொடர்ந்து நினைந்திருந்தால், நாம் நம்முடைய நங்கூரத்தை விட்டுவிடாதிருந்தால், நாம் எவ்வளவு கடுமையாக தூக்கி எறியப்பட்டாலும் சரி, புயல்கள் எவ்வளவு கடுமையாக வீசினாலும் சரி, ஜீவியத்தின் அனைத்து சீற்றங்களில் நாம் காக்கப்பட்டிருப்போம். விசுவாசமானது ஏசாயா தீர்க்கதரிசியோடு ஆதார வசனம் போன்று கூறலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களால் நாம் இளைப்பாறலாம். ஏனெனில் நம்முடைய நங்குரமானது தேவனுடைய சிங்காசனத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய போதகரின் இருதயத்தின் பாஷையானது, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன் என்பதே. இவர் ஆதி முதல் பிதாவோடு இருந்துள்ளார். அவருடைய அன்பையும் நற்குணத்தையும் இவர் அறிந்திருந்தார். அவருடைய வல்லமையின் வெளிப்படுத்தல்கள் இவர் கண்டிருந்தார். அவருடைய இரக்க நிறைந்த அன்பை இவர் கவனித்திருந்தார். ஆகவே தேவனோடு இதை போன்றதான உறவிற்குள் வந்திருக்கும் நாமும் இவ்வாறாக மேற்கூறிய வண்ணமாக அறிந்து கொண்டு அவருடைய அன்பில் உண்மையிலும் நம்பிக்கையும் கொள்ளலாம் என்பதே. ஆமேன்.